கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் பிரசங்கி 6வது அதிகாரத்தின் 7வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் நமது வாயின் ஆகாரத்திற்கு மட்டுமே, நம்முடைய மனதுக்கோ திருப்தி இல்லை என்று உலகம் முழுவதும் அறிந்திருக்கிற சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இந்த வேத வசனம் உலக ஜனங்களுக்கு மாத்திரமே பொருந்தும். கர்த்தராகிய இயேசுவை தேடுகிற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு இது பொருந்தாது. நான் படும் பிரயாசங்களின் பலன் அனைத்தையும் நானே புசிப்பதில்லை. என்னால் என்ற காணிக்கைகளை, தசமாகங்களை, பொருத்தனைகளை, தான தர்மங்களை நான் பிறருக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர் நிச்சயமாக இந்த பூமியிலே உண்டு. அவருடைய பிரயாசத்தின் பலன்கள் அனைத்தையும் அவரே அனுபவிப்பதில்லை, அவரே சாப்பிடுவதில்லை. அவருடைய மனது திருப்தி அடைகிறது. எப்படி திருப்தி அடைகிறது சொன்னால், என் பிரயாசத்தின் ஒரு பலனை கர்த்தருக்கென்று நான் கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தலாமா? என் பிரயாசத்தின் ஒரு பலனை ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற மன திருப்தியோடு வாழக்கூடிய உண்மை கிறிஸ்தவர்கள் இந்த நிமிட வரையிலும் இந்த பூமியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உலக ஜனங்களின் நிலை, அவர்கள் படும் பிரயாசம் எல்லாம் அவர்கள் வாய்க்காகத்தான். அவர்கள் மனதுக்கோ திருப்தியே கிடையாது. வாய்க்காகத்தானே என்றால் ஒன்று புசிப்பதற்கும், இன்னொன்று ஊரார் மெச்சிக்கொள்வதற்கும். அவன் படக்கூடிய பிரயாசங்கள் எதற்காக என்று சொன்னால், அவன் நன்றாக சாப்பிட வேண்டும், இன்னொன்று அவனை காண்கிற ஜனங்கள் அவனை மெச்சிக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அவன் பிரயாசப்படுகிறான். ஆனால் அவன் மனம் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. காலங்கள் செல்ல 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 தான் பெற்ற பிள்ளைகளாலேயே அவன் துன்புறுத்தப்படுகிறான், பிள்ளைகளாலே புறக்கணிக்கப்படுகிறான். அவன் பிரயாசப்பட்டு சேர்த்து வைத்த செல்வம் அவனுக்கு பிரயோஜனமாவதில்லை. இந்த நிலையும் இந்த நிமிட வரையிலும் இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று தன் பிரயாசத்தின் ஒரு பங்கை கொடுத்தவன் தேவனாகிய கர்த்தராலே போஷிக்கப்படுகிறபடினாலே அவன் மனது என்றைக்கும் திருப்தி அடைகிறது. நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் கேட்டால், நீங்கள் படுகிற பிரயாசங்கள் எல்லாமே உங்கள் வாய்க்காக மாத்திரம் இல்லாமல் உங்கள் மனதுக்கும் திருப்தியை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் பிரயாசப்பட அழைக்கப்படுகிறீர்கள். எத்தனை பேருக்கு இது நியாயம் என்று தெரிகிறது? ஆகவே மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக. அது உலக ஜனங்களின் வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கை அப்படி இல்லவே இல்லை. அவன் படும் பிரயாசம் எல்லாம் அவருடைய மனதிற்கு திருப்தியான பிரயாசம். எப்படி என்று கேட்டால், தான் செய்யக்கூடிய வேலையிலே அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். கர்த்தர் கொடுத்த பிரயாசத்தின் பலனை செலவு செய்வதில் அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். இது கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே எனக்கு கொடுத்த சம்பாத்தியம் என்று சொல்லி அவைகளை அவன் புசிக்கும் போது கூட அவன் மனதுக்கு திருப்தியாய் புசித்து அவன் சுகமாய் வாழ்கிறவனாய் இருக்கிறான். ஆகவே பிரசங்கி 5வது அதிகாரத்தின் 15வது வசனத்தின் மையப்பகுதி, வந்தது போலவே திரும்ப போவான், அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. இந்த பூமிக்கு ஜனங்களை குறித்து சாலமோன் ஞானி பிரசங்கி 5:15 மையப்பகுதியிலே சொல்லுகிறார், வந்தது போலவே திரும்ப போவான், அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. இதுதான் உலக ஜனங்களுடைய நிலவரம். நாமோ என்றால் அப்படி இருக்கலாகாது. வந்தது போலவே திரும்ப போகாதபடிக்கு நாம் திரும்பி போகும்போது நாம் சில பிரயாசத்தின் பலன்களை கொண்டு செல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் உண்டாயிருக்கிறது? வந்தது போலவே திரும்ப போவான், அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையில எடுத்துக்கொண்டு போவதில்லை. இது உலக ஜனங்களின் நிலை. கர்த்தராகிய இயேசுவுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் திரும்ப போகும்போது உங்கள் பிரயாசத்தின் பலன்களாக சிலவற்றை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 12வது வசனம், அதன் பிற்பகுதி, இப்பொழுதும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 271, புதிய ஏற்பாடு. இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். வேத வசனத்தின் பிற்பகுதி, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 12வது வசனம்,
இப்பொழுதும் இந்த நிமிடம் முதல் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், அதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பிலிப்பியர் 2:12 சொல்லுமேயானால், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக பிரயாசப்படுவதற்கு அடிப்படை தேவைகள் 2. ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இன்னொன்று அவருக்கு முன்பாக நீங்கள் நடுங்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நீதிமொழிகள் 8:13 சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது எதிலே என்று சொன்னால், தீமையான காரியங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அதிகாரத்தின் 2வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருக்கு நடுங்குவது என்றால் அவருடைய வசனத்துக்கு நாம் நடுங்க வேண்டும். அவருடைய வசனம் தான் சொல்லுகிறது, இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொண்ட உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மனுஷன் படும் பிரயாசமல்ல, அவன் வாய்க்காகத்தானே, அவன் மனதுக்கோ திருப்தி இல்லையே. நீங்களே வந்தால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது எதிலே என்று சொன்னால், தேவ பயத்தோடும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்பொழுது உங்கள் மனதுக்கு ஒரு பெரிய திருப்தி உண்டாயிரும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நன்மையை பற்றிக் கொள்வதே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிலை எந்த அளவிலே இருக்கிறது? ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நான் என் மனதிற்கு திருப்தியான ரட்சிப்பின் வாழ்வு வாழ்கிறேனா? எனக்குள்ளாக தேவ பயம் உண்டா? நான் அவருக்கு நடுங்குகிறேனா? அவருடைய வசனத்துக்கு என்னை நானே ஒப்புக் கொடுக்கிறேனா? ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66 அதிகாரத்தின் 2வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, என் வசனத்திற்கு, என் வார்த்தைக்கு, என் சத்தத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கோ நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக நீங்கள் பிரயாசப்படுவது எதிலே பூரணப்படும் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்கு எவ்வளவாய் பயப்படுகிறீர்கள், அவருடைய வேத வசனத்திற்கு எவ்வளவாய் நடுங்குகிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு வசனம் உண்டு என்று சொன்னால், பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 12வது வசனத்தின் பிற்பகுதி, இப்பொழுதும் இந்த நிமிடம் தொடங்கி அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். மனுஷன் படும் பிரயாசம் அல்ல அவன் வாய்க்காக, அவன் மனசுக்கோ திருப்தி இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் படும் பிரயாசம் எல்லாம் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். அதற்கு தேவை கர்த்தருக்கு பயப்படும் பயம், அதற்கு தேவை வசனத்துக்கு நடுங்குதல். அப்பொழுது உங்கள் மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஏன் என்று கேட்டால், என் தேவனாகிய கர்த்தருக்காக நான் தீமையை விட்டு விலகுகிற ஒரு தேவ மனுஷன், தேவ மனுஷி, வேத வசனத்துக்கு முன்பாக என்னை நிறுத்தி பார்த்து என் வாழ்க்கை செவப்படுத்திக் கொள்ளுகிறேன். எனக்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுகிற ஒரு தேவ மனுஷன், தேவ மனுஷி என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனம் உங்களோடு பேசும், உங்கள் மனதுக்கு திருப்தி உண்டாகும். வேதாகமத்தின் தொடக்கமே மனம், கிறிஸ்தவத்தின் ஆரம்பமே மனம். எப்படி என்று கேட்டால், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவனை நீர் காத்துக்கொண்டு அவனை பூர்ண சமாதானத்தோடு நடத்துகிறீர். மனம் சார்ந்த கிறிஸ்தவ வாழ்வு. உங்கள் மனம் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசட்டும். நீங்கள் எவ்வளவாய் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் வேத வசனத்துக்கு நடுங்குகிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறீர்கள் என்ற கேள்விகளுக்கெல்லாம் நீங்களே பதில் சொல்லியாக வேண்டும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 317வது பக்கம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக உங்கள் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொன்னால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லி ரட்சிப்பு இருக்கிறது. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் கடைசி காலம் என்று ஒரு காலம், அந்த காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு
கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்ற ஒரு ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். மத்தேயு 9:22 இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மத்தேயு 15:28 இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறது உனக்கு ஆகக்கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மார்க்கு 10:52 இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவள் சொஸ்தமானாள், அவள் ஆரோக்கியமானாள், அவன் பார்வையடைந்தான். இவைகளெல்லாம் அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே நடந்த சரீர பிரகாரமான ரட்சிப்பு, பூமிக்குரிய ரட்சிப்பு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார், அவள் சொஸ்தமானாள். இது இந்த பூமிக்குரிய ரட்சிப்பின் அனுபவம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கடவுள் என்று சொன்னார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள். அவள் சரீரத்திலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று அவர் சொன்ன உடனே அவன் பார்வையடைந்தான். இந்த ரட்சிப்பு அவனுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு நடந்த இந்த பூமிக்குரிய ரட்சிப்பு. ஆரோக்கியமானாள், சொஸ்தமடைந்தாள், பார்வையடைந்தான். இவைகள் எல்லாமே இந்த சரீரத்திலே இந்த பூமிக்குரிய வாழ்விலே உண்டான ரட்சிப்பு. ஆனால் பிலிப்பியர் 2:12 சொல்லுகிறது, நீங்கள் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு என்று சொன்னால், 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவள் சுத்தமானாள், ஒருவள் ஆரோக்கியம் அடைந்தாள், ஒருவன் பார்வையடைந்தான். அப்படி விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அதுபோலவே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தினாலே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் ஆரோக்கியம் அடைகிறோம், சொஸ்தம் அடைகிறோம், பார்வையடைகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். இவைகளெல்லாம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ரட்சிப்புகள். அதே வேளையிலே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுவது எதிலே என்று சொன்னால், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு ரட்சிப்பு உண்டு. 1 பேதுரு 1:5 அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ பயத்தோடு நடுக்கத்தோடும் வேத வசனத்துக்கு முன்பாக உங்களை நீங்கள் நிறுத்தி பார்க்க அழைக்கப்படும். இயேசு என்ற நாமத்தினாலே விசுவாசத்தோடு ஜெபித்தால் நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவது உண்மை. தமக்கு சித்தமானபடி இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பூமிக்கு ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லவில்லை. 1 பேதுரு 1:5 சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு. ஆகவே நாம் ஜெபித்தால் சுகம் பெறுகிறோம், ஜெபித்தால் நலமடைகிறோம், ஜெபித்தால் நன்மை உண்டாகிறது, ஜெபித்தால் நம் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, நம் காயங்கள் ஆற்றப்படுகிறது, கண்ணீர் துடைக்கப்படுகிறது, வேதனைகள் மாறுகிறது. இவைகளெல்லாம் இந்த பூமிக்குரிய விசுவாசத்தின் மூலமாய் வரக்கூடிய ரட்சிப்பின் பலன்களாய் இருக்கிறது. ஆனால் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லி வந்திருக்கிறது. அந்த ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படும்படியாய் பிலிப்பியர் 2:12 சொல்லுகிறது, இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். இதனை 1 பேதுரு 1:9 சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. சரீர ரட்சிப்பு அவள் ஆரோக்கியமானாள், சரீர ரட்சிப்பு அவள் சொஸ்தமானாள், சரீர ரட்சிப்பு அவன் பார்வையடைந்தான். அதே வேளையிலே அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று 1 பேதுரு 1:9 சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய மனம்
உங்கள் உள்ளான மனிதன் எவ்வளவாய் திருப்தியோடு கூட இருக்கிறான் என்ற கேள்விக்கு உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து பதில் தேடிக்கொள்ளும்படியாய் இந்த வருஷத்தின் 7வது மாதத்தின் 28வது நாளிலே உங்கள் ஆத்தும ரட்சிப்பை குறித்து நீங்கள் சிந்திக்கும்படியாக கடந்து வந்த வசனங்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். கவனிக்கலாமா? பலவீனனாய் இருக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படுகிறேன். வியாதியஸ்தனாய் இருக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இயேசு என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ குணமடைவாயாக, நீ சுகமடைவாயாக, நீ பலனடைவாயாக, நீ பார்வையடைவாயாக. இந்த விசுவாச ரட்சிப்பெல்லாம் இந்த பூமிக்குரிய சரீர ரட்சிப்பு. அதே வேளையிலே 1 பேதுரு 1:9 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்களா? ஆத்மாவிலே திருப்தி உண்டா? மனதுக்கு திருப்தி உண்டா? நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் உங்கள் வாய்க்காக, உங்கள் சரீரத்திற்காக, உங்கள் சுகத்திற்காக, இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்வுக்காக மாத்திரமா இருக்குமேயானால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேறும்படியாய் பிரயாசப்படுங்கள். அந்த பிரயாசம் எது என்று சொன்னால், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பாகிய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆகவே நான் படுகிற பிரயாசம் அல்ல என் வாய்க்காகத்தான். ஆனால் என் மனமே என்னை குற்றப்படுத்திக் கொண்டிருந்தால், என் மனம் ஆத்தும திருப்தி அடைந்திருக்கிறதா? என் மனதிலே ஒரு பூரணமான ரட்சிப்பின் நிறைவேறுதல் உண்டா? நான் இப்போது மரித்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிற அல்லேலூயா அந்த பரலோகத்தை சென்றடைவேனா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் யாவரும் உங்கள் கண்களை ஊன்றி வாசியுங்கள். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்திலே காக்கப்பட்டிருக்கிற நான், அந்த சுதந்திரம் பரலோகத்தில் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் பங்கடையும்படியாய் என் ஆத்தும ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறேன். மனதுக்கோ திருப்தியா இருக்கிறது. மனம் சார்ந்த வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு. ஒருவரும் தப்பிக்க முடியாது. என் மனமே என்னை குற்றப்படுத்துமையானால், என் மனமே என்னை வேதனைப்படுத்துமையானால் யார் எனக்கு ரட்சிப்பை கட்டளையிட முடியும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆகவே நீ பார்வையடைந்தாய். உன் விசுவாசத்தின் அடிப்படையிலே நீ ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாய். ஆனால் அதே வேளையிலே உன் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை குறித்து என்ன சொல்ல போகிறாய்? உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட்டாயா? உன்னிடத்திலே தேவ பயமும் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறதும் இல்லை. ஆனபடியினாலே ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:19 பக்கம் 242. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இம்மைக்காகவே வாழ்கிற கிறிஸ்தவன், மறுமைக்காகவும் வாழ்கிற கிறிஸ்தவன், தன் சரீர தேவைக்காகவே வாழ்கிற கிறிஸ்தவன், தன்னுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக வாழ்கிற கிறிஸ்தவன். நீங்கள் எந்த கிறிஸ்தவர்? ஆகவே 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவிடத்தில் ஜெபிக்கிறவர்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவரை விசுவாசித்து நலமானவைகளை பெற்று தங்கள் சரீரத்தில் இந்த பூமியிலே அனுபவிக்கிறவர்கள், வாழ்கிறவர்கள், வாழ்ந்து முடிக்கிறவர்கள். அதே வேளையிலே கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று உண்டே. அதற்கேதுவான விசுவாசம் உண்டா? உங்கள் மனம், உங்கள் ஆத்மா, உங்கள் உள்ளான மனுஷன் திருப்தி அடைந்திருக்கிறானா? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவம் எப்படி இருக்கிறது? ஆகவே 2 விதமான கிறிஸ்தவர்கள். ஒன்று, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காகவே இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள். இன்னொருவர்கள் அந்த ஆத்ம ரட்சிப்பு வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற கடைசி காலத்திலே அதிலே பங்கடைத்தக்கதற்கான ரட்சிப்பை உடைய விசுவாச பிள்ளைகள். நீங்கள் இந்த 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை தனியாக அமர்ந்து வாசித்து பாருங்கள். அது உங்களுக்கு விளங்குவதற்கு மிக கடினமா இருக்கும். அது புரியாது. கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு, அது வரையிலும் ஒரு கருத்து. அதற்கு ஏதுவாக
விசுவாசத்தை கொண்டு, அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறது, அந்த விசுவாசம் உள்ள உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை காத்துக்கொண்டு உங்களுக்கு வைத்திருக்க அந்த சுதந்திரத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். இந்த வசனம் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியும், மாற்று கருத்துக்களை உடையதை போல குழப்பமாக தெரியும். ஆனால் அடிப்படை என்ன என்று கேட்டால், உங்களுக்குள்ளாக இருக்கிறதே விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்று சொல்லி ஒன்று உண்டு. அந்த ரட்சிப்பிலே நான் பங்கடைய வேண்டும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறபடினாலே இயேசு உங்களை காத்துக்கொண்டு உங்களை அந்த சுதந்திரமாகிய பரலோகத்திலே சேர்க்கும்படியாக அவர் உங்களை ரட்சிப்புகளாக நடத்துகிறார் என்பதே 1 பேதுரு 1:5 வசனம். சிலருக்கு விசுவாசம் என்ன, இப்படியே சந்தோஷமா ஜெபம் பண்ணி வாங்கி சாப்பிட்டு இருந்தா போதும். ஆனால் மனதுக்கு திருப்தி வேண்டாமா? ஆத்மா திருப்தி அடைய வேண்டாமா? உள்ளான மனிதன் திருப்திப்பட வேண்டாமா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த வேத வசனங்களுக்கு நீங்கள் நடுங்குங்கள். நீங்கள் ஆத்தும ரட்சிப்பை அடைகிறவர்களாய் காணப்படுவீர்கள். எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். இயேசு எல்லோரையும் நேசிக்கிறார். ஆனால் அவர் சொல்ல வேண்டும், நீ என்னுடையவன் என்று சொல்ல வேணும். இயேசுவே நான் உன்னுடையவன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வேணும், நீ என்னுடையவன். மகளே நீ என்னுடையவள், மகனே நீ என்னுடையவன். ஏன் என்று கேட்டால், அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுவீர்களே. ஆனால் இயேசு சொல்லுவார், மகளே நீ என்னுடையவள். நீ இந்த பூமிக்குரிய விசுவாசத்தோடு கூட வாழாமல் பரத்துக்குரிய விசுவாசத்தோடும் கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் உனக்குள்ளா இருக்கிறபடினாலே நான் உன்னை காத்துக்கொண்டு உனக்கென்று வைக்கப்பட்டிருக்க அந்த பரலோகத்தின் சுதந்திரத்துக்கு நான் அழைத்து செல்வேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று அவர் சொல்லுவாரா? இது உங்கள் மனதுக்கே தெரியும். அதுதான் மனதுக்கு திருப்தி இல்லை. மனதுக்கு திருப்தி இல்லை. நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் உங்கள் வாய்க்காகத்தான். உங்கள் மனம் இன்னும் திருப்தி அடையவில்லை. ஏன் பயப்படுகிறீர்கள்? என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் பயந்து நடுங்குகிற ஒரு தேவ பிள்ளை, அவருடைய வசனத்துக்கு முன்பாக என்னை நானே தாழ்த்துகிற ஒரு தேவ பிள்ளை. என் மனம் திகிலடையாது, பயப்படாது, கலங்காது. இப்போது நான் மரித்தாலும் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்திலே, அந்த பரலோகத்திலே என் தேவனாகிய கர்த்தரோடு நான் வாசம் பண்ணுவேன் என்ற மன திருப்தி உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா? வாங்கி சாப்பிட்டு விட்டு நீங்கள் எப்போதும் சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு நின்று போக போகிறீர்களா? ஆகவே உலக மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் படும் பிரயாசம் எல்லாம் உங்கள் மனதுக்கு திருப்தி உண்டாகத்தக்கதா? மனம் திருப்தி அடைகிறதா? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அறிவை கொடுத்தார், உங்களுக்கு பதவியை கொடுத்தார், உங்களுக்கு நல்ல ஊதியத்தை கொடுத்தார். நீங்கள் வாங்கி சாப்பிட்டீர்கள். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாமா? உங்கள் மனதே சொல்லுமே. அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட்டீர்களா? இல்லை என்றால் உங்கள் வாய்க்காகவே பிரயாசப்பட்டீர்களா? உங்கள் மனம் திருப்தி அடைகிறதா? இல்லை என்று சொல்ல மனம் அலைமோதுகிறதா, அங்கலாய்க்கிறதா, உங்களையே கசந்து கொள்ளுகிறதா? இந்த கேள்விக்கெல்லாம் என்னை நானே கேட்டுப்பார். அடுத்தபடியாகத்தான் உங்களுக்கு. ஆகவே இந்த பூமியிலே ஜனித்தது முதல் ஜனனம் முதல் மரணம் வரையிலும் நமக்கு என்றைக்குமே தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கு. அது நாளுக்கு நாள் விரிவடையும். அதே வேளையிலே தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும், அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது எதில் என்று சொன்னால், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவான விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தால் அவர் உங்களை காத்துக்கொண்டு உங்களை அந்த சுதந்திரமான பரலோகத்திலே சேர்த்துக்கொள்ள அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தப்படுவீர்களா? நீங்கள் ஆயத்தப்படுவீர்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள். உங்கள் மனதிற்கு திருப்தியான ஒரு கிறிஸ்தவ வாழ்வு வாழுங்கள். உங்கள் ஆத்ம ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட ஒரு கிறிஸ்தவ பிள்ளையாய் நீங்கள் வாழுங்கள். இல்லை என்று சொன்னால், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் எல்லா மனுஷரை பார்க்கலாம் மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 15:19 உங்கள் வேத வாசிப்பு நேரத்திலே 1 கொரிந்தியர் 15:19 நீங்கள் தயவு செய்து வாசி. இந்த வசனத்தை ஒரு 35 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் என் கண்களிலே காட்டினார். இது என்ன கொடூரமான வார்த்தை! இந்த வசனம் என்னை குத்துகிறதே. இம்மைக்காக மாத்திரம் உன் விசுவாசத்தின்படியே நீ ரட்சிக்கப்படுகிறாய், உன் தேவை சந்திக்கப்படுகிறது. எல்லா மனுஷனை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவனாய் இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் என் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நான் அடைவேனா என்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல அழைக்கப்படுகிறீர்கள். 1 கொரிந்தியர் 15 58 பக்கம் 243. ஆகையால்
எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து, நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் விருதாவா இராதென்று அறிந்து, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று ஆசீர்வாதத்தை கூறுகிறது. 1 கொரிந்தியர் 15:58. ஆகவே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இருக்க போவதில்லை. மனுஷன் படும் பிரயாசம், கர்த்தருடைய பிள்ளைகள் படும் பிரயாசம், 2 விதமான பிரயாசம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசம் எல்லாம் தன்னுடைய ஆத்தும ரட்சிப்பை நிறைவேற்ற படுகிற பிரயாசம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருந்து நீங்கள் கர்த்தருக்குள் பாடுபடுவீர்களானால், உங்கள் பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்குமேயானால், நீங்கள் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெறுவீர்கள். அதிலே நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெறுவர்களாய் இருக்க வேதம் உங்களுக்கு இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறது. கடந்து வந்த வசனங்கள் எல்லாம் எச்சரிப்பை கூறினது, இந்த வசனமும் ஆசீர்வாதத்தை கூறுகிறது. ஏன் ஆசீர்வாதத்தை கூறுகிறது? நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா இருந்தால், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் என்றால் என்ன? நீங்கள் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் கர்த்தரை இயேசுவை முன்வைத்து ஆரம்பிக்க வேண்டும், ஜெபித்து ஆரம்பிக்க வேண்டாம். எதை தொடங்கினாலும் என்று சொன்னால் நீங்கள் நன்மையான காரியங்களுக்கு மாத்திரமே அப்படி கர்த்தரை முன்வைத்து ஜெபிப்பீர்கள். உதாரணமாக உங்கள் கைபேசியில ஒரு திரைப்படத்தை பார்க்க போகிறீர்கள். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா இது? இது உலகத்திற்குள் படுகிற பிரயாசம். ஆனா கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அது. எனக்கு கொடுத்த இந்த பாட புத்தகத்தை நான் கருத்தாக வாசிக்க போகிறேன், எனக்கு உதவி செய்யும் இயேசுவே என்று கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். நான் வேத புத்தகத்தை வாசிக்க போகிறேன், இயேசுவே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கர்த்தரை முன்வைப்பீர்கள். இதுதான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். நீங்கள் அன்றாட பிழைப்புக்காக ஒரு வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்து கர்த்தாவே என் கையும் பிரயாசத்தை ஆசீர்வதி என்று சொல்லி நீங்கள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறீர்கள். இதே மது அருந்தும் போது மது பாட்டிலை முன்னாக வைத்து கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற கிறிஸ்தவர்கள் உண்டோ? மனுஷனுடைய பிரயாசமல்ல அவன் வாய்க்காக, ஆனால் கர்த்தருடைய பிள்ளை படுகிற பிரயாசம் எல்லாம் தங்களுடைய ஆத்மத்தின் பலனுக்கு, ஆத்ம திருப்தியின் பலனுக்காக, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைவதற்காக. ஆகவே நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய், அதிலே உறுதிப்பட்டவர்களாய், அதிலே அசையாதவர்களாய், கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாய் இருப்பீர்களாக என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:58 உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 271, பக்கம் 271, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன். அற்புதமான வாக்கியம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு நான் ஓடுகிறேன் என்று சொல்கிற தேவ பிள்ளையாய் நீங்கள் காணப்படுவீர்களாக. அந்த ஜீவ வசனம் எது என்று சொன்னால் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 12வது வசனம். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். அது எப்படிப்பட்ட ரட்சிப்பு? 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். எது கடைசி காலம்? நீங்கள் என்றைக்கு மரிக்கிறீர்களோ அதுதான் கடைசி காலம். இதோ இந்த உலகத்திற்கு முடிவு வருகிறது, இயேசு வருகிறார், மெய்தான். அவர் வருவது ஒருவரும் இருக்கட்டும், அதற்கு முன்னதாக நீங்கள் மரித்தால் எங்கே போவீர்கள்? நான் மரித்தால் எங்கே போவேன்? என்னுடைய கடைசி காலம் எப்போது இருக்கிறது? அது ஒருவேளை இன்று மதியம் 2 மணிக்காக கூட இருக்கலாமே. நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் என்ற மகிழ்ச்சியோடு கூட நான் என் ஆத்தும ரட்சிப்பை அடைவேனா, என் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவேனா என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி உங்களுடைய பிரயாசங்களை சரி செய்யுங்கள். ஆகவே கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த ஊரார் மெச்சிக்கொள்ளத்தக்கதாக எங்களை உயர்த்தும். இவைகளெல்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போகும். ஆனால் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்ற கேள்வியோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய சபையிலே நாம் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம்.